வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி மாடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். இன்வென்ட்ரி மாடியூல ரிசப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்வென்ட்ரி மாடியூலுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ அங்கே கான்ஃபிகரேஷன்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிசப்ஷன் ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் எனபிள் பண்ணியிருக்கேன். வியூ வந்து அலோகேட் ரிசீவ் த குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும்னு நம்ம பர்ச்சேஸ் போடுறோம். ஸோ அது வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணும் போதே எந்த சேல் ஆர்டருக்காக நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம், ஸோ அதை வந்து இதோட நம்ம வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த குவான்டிட்டி இந்த சேல் ஆர்டருக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்து அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டா இதில் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சேல் ஆர்டர் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதில் விவோ என்ற ப்ராடக்ட்டை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ற ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு 20 நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ 20 நம்பர் ஆர் 30 நம்பர்ஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நாட் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நியூவில் நான் ஒரு வெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்கே எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் அதே மொபைல் அப்படின்றத கொடுத்து, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நான் வந்து ஒரு 15 நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசிப்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ரிசிப்ட் கிரியேட் ஆனதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலோகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும், ஸ்மார்ட் பட்டன். ஸோ அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ள போனேன் அப்படின்னா அந்த க்ரீன் இந்த மொபைலுக்காக நம்ம சேல் ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சேல் ஆர்டர் எல்லாமே இங்க வந்து வியூ ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட S12 அப்படின்ற ஒரு சேல் ஆர்டர் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது 30 குவான்டிட்டி. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இந்த சேல் ஆர்டருக்காக நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் நான் பேக் போய்க்கிறேன். ஸோ இங்கே பேக் போயிட்டு இதை வந்து நான் வேலிடேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 30 குவான்டிட்டி தேவைப்படுது, நமக்கு வந்து 50 குவான்டிட்டி வருது. ஓகேங்களா? நான் வந்து இங்கே வேலிடேட் பண்றேன். ஸோ இங்கே வேலிடேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் பட்டன் இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன் ஆகுற ப்ராடக்ட் வந்து 50. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல்லருக்காக நம்ம லிங்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட டெலிவரி டெலிவரி ஆர்டருக்கு வந்து இங்கே வந்து இருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 குவான்டிட்டி வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. ஸோ இங்கே இருந்த மணிக்கே நம்ம வந்து வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. ஸோ 30 குவான்டிட்டி வந்து வெளியில போயிடுச்சு. ஓகேங்களா? தென் நான் வந்து என்ன பண்றேன்னா சேல் ஆர்டருக்குள்ள போறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா சேல் ஆர்டர், அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆல்ரெடி நமக்கு வந்து அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியுது. தென் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து எந்த பர்ச்சேஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்றது தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் PO13 அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இருந்த மாதிரிக்கே நம்ம வந்து ஐ மீன் கஸ்டமருக்கு வந்து கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்து நம்மளால இன்வாய்ஸ் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த சேல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.